ஒரு குறிப்பிட்ட தொகை P 3 ஆண்டுகளுக்கு என்னோட வேல்யூ 3 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் போடப்பட்டிருந்தது. SI1ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா P இன்ட்டு என்னோட வேல்யூ 3 இன்ட்டு R டிவைடட் பை 100. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை 3% அதிக வட்டி விதத்தில் ஏற்கனவே இருந்த வட்டியை விட 3% அதிக வட்டியில் போட்டிருந்தாங்கன்னா ரூபாய் 360 கூடுதலாக கிடைச்சிருக்கும். இப்போ SI2ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா P இன்ட்டு 3 இன்ட்டு நமக்கு வட்டி வீதம் தான் அதிகரிக்குது. இப்போ R + 3 டிவைடட் பை 100. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் 360 ரூபாய். SI2 மைனஸ் SI1 இஸ் ஈக்குவல் டு 360. SI2ஓட வேல்யூ 3PR டிவைடட் பை 100 ப்ளஸ் 9P டிவைடட் பை 100 மைனஸ் SI1ஓட வேல்யூ 3PR டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 360. இந்த ப்ளஸ் 3PR மைனஸ் 3PR கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 9P டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 360. Pயோட வேல்யூ தான் வேணும். 360 இன்ட்டு 100 டிவைடட் பை 9 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ Pயோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 4000 கிடைக்கும். A என்பவர் ஒரு வேலையின் 1/2 பகுதி வேலையை 5 நாட்களில் முடிப்பார். அப்போ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னா 1/2 இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு 10 நாளில் முடிப்பார். அடுத்து B என்பவர் 3/5 பகுதி வேலையை 9 நாட்களில் முடிப்பார். அப்போ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னா 3/5 இன்ட்டு 1/9 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 15. அடுத்து C என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதியை 8 நாட்களில் முடிப்பார். இப்போ அவர் ஒரு வேலையை முழுசாக முடிக்கிறதுக்கு 12 நாள் எடுத்துக்குவார். இப்போ இந்த கொஷின் என்னென்னா 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க. இப்போ 1/10 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/12 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15 டிவைடட் பை 16 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது 1/4 கிடைக்கும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C. முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு எனில் ரூபாய் 30,000 அசலுக்கு 2 ஆண்டுகள் முடிவில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வட்டி வீதம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இதுக்கான ஃபார்முலா P இன்ட்டு 1 ப்ளஸ் R1 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1/R2 டிவைடட் பை 100. நமக்கு மொத்த தொகைக்கு தான ஃபார்முலா தான் இது. ஆனால் கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. மொத்த தொகை அப்படிங்கிறது அசல் ப்ளஸ் வட்டி இது ரெண்டும் சேர்ந்தது தான் மொத்த தொகை. ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R1 டிவைடட் பை 100 இன்ட்டு 1 ப்ளஸ் R2 டிவைடட் பை 100. இந்த சைடில் இருக்க P இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ P ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வந்துடும். Pயை காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 ப்ளஸ் R1 டிவைடட் பை 100 ப்ளஸ் 1/R2 டிவைடட் பை 100 மைனஸ் 1. Pயோட வேல்யூ 30,000, R1ஓட வேல்யூ 7, R2ஓட வேல்யூ 8ன்னு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 4,668 கிடைக்கும். 13(1/3) ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 50,625 ஆனது 65,537 மாறும். இதுக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 2 divided by 100 the whole power 2n. Rோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 13 1/3% கொடுத்துருக்காங்க. 13 into 3 39 plus 1 40. Rோட வேல்யூ 40 divided by 3%. நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா R by 2 divided by 100ஓட வேல்யூ. R by 2 into 100 equal to 40 divided by 3 into 2 into 100. இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது Rோட வேல்யூ 1 divided by 15 கிடைக்கும். இப்போ Aவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 65536 equal to Pயோட வேல்யூ 50625 into 1 plus R by 2 divided by 100ஓட வேல்யூ 15 the whole power 2 into n வேல்யூ. அதான் கொஷின் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ணணும். 65536 divided by 50625 equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 16 divided by 15 the whole power 2n கிடைக்கும்.
16 4 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். 15 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே டினாமினேட்டர் இருக்க வேல்யூ கிடைக்கும். 16 divided by 15 the whole power 4 equal to 16 divided by 15 the whole power 2n. பவரை ஈக்குவேட் பண்ணும். 2n equal to 4. என்னோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 2 கிடைக்கும். இந்த ஆன்சர். A is to B equal to 4 is to 5, B is to C equal to 15 is to 16, then C squared minus A squared is to C squared plus A squared ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். A is to B 4 is to 5, B is to C 15 is to 16. இப்போ இந்த B ஓட வேல்யூ காமனாக இருக்க மாதிரி இருக்கணும். 5 into 3 15 கிடைக்கும். இப்போ இங்கே ஏவையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது A is to B is to C ஓட வேல்யூ 12 is 15 is 16 கிடைக்கும். நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா C squared minus A squared divided by C squared plus A squared ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கிடைக்கும்? C squaredனா 16 squared minus A squared 12 squared divided by 16 squared plus 12 squared. 16 squared வந்து 256 minus 12 squared 144. கீழே 256 plus 144. இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 112 கிடைக்கும். கீழே இருக்கிறத ஆட் பண்ணால் 400 கிடைக்கும். 16 into 7 112, 16 into 25 400. 16 கேன்சல் ஆனால் 7 divided by 25 கிடைக்கும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் 7 is 25. When a greatest number, அது எக்ஸ்னு எடுத்துக்கோம், is subtracted from 6715. இப்போ 6715லேருந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் த ரிசல்ட்டிங் நம்பர், இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அது வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் 12 18 21 and 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து இந்த 4 நம்பராலையும் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகுமா? அப்போ இந்த ரிசல்ட்டிங் நம்பர் என்னவாக இருக்குன்னா எல்சிஎம் ஆஃப் 12 18 21 30க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கெலாம் எல்சிஎம் எடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 1260 கிடைக்கும். 6715 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸோட வேல்யூ 6715 மைனஸ் 1260. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னா 5455 கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு மாணவர் ஓர் எண்ணை, அந்த எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கலாம், 7/5 வகுப்பதற்கு பதிலாக எக்ஸை 7/5 டிவைட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாருன்னா 7/5 பெருக்கி அந்த நம்பரை 7/5 பெருக்கிட்டாரு. பெரும் விடை சரியான விடையை காட்டிலும் 48 கூடுதலாக உள்ளது. இப்போ சரியான விடை அப்படின்னா என்னென்னா டிவைட் பண்ணதான் சரியான விடையாக இருக்கும். 5x டிவைடட் பை 7 தான் சரியான விடை. அந்த சரியான விடையை விட எவ்வளோ இருக்குது அதிகமாக இருக்குன்னா 48 அதிகமாக இருக்குது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது. இப்போ இங்கே என்ன எப்படி எழுதுவோம்னா 5x டிவைடட் பை 7 ப்ளஸ் 48னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது 7x டிவைடட் பை 5 மைனஸ் 5x டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 48. இது எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணால் 49x மைனஸ் 25x டிவைடட் பை 35 ஈக்குவல் டு 48. 49 minus 25, 24x divided by 35 equal to 48. 24 into 2, 48. x equal to 2 into 35. 2 into 35 ஓட value 70. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட்டு நம்பர் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். இந்த சீக்வன்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1 2 3 எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 அப் டு so on to 1 1 1 அப் டு so on n. இந்த 1 இருக்க டேர்ம் எல்லாத்தையும் தனியாக எழுதிக்கிறோம். இங்கே இருக்க 1, இங்கே இருக்க 1 அண்ட் இங்கே இருக்க 1 இது எல்லாத்தையும் தனியாக எழுதிக்கிறோம். அப் டு n டேர்ம்ஸ் மைனஸ் அடுத்து எது எழுத போகிறோன்னா 1/n மைனஸ் 2/n மைனஸ் 3/n. இந்த டேர்மில் தனியாக எழுதும்போது 1/n ப்ளஸ் 2/n ப்ளஸ் 3/n அப் டு so on ப்ளஸ் n டேர்ம்ஸு. ஓகேங்களா? எல்லாத்தோட மைனஸையும் காமனாக எடுத்து வெளியே எழுதுனால இங்கே ப்ளஸ் எழுதியிருக்கோம். அடுத்து இந்த டேர்ம்ல எல்லாம் n வந்து காமனாக இருக்கா டினாமினேட்டரில், இப்போ n எல்லாத்தையும் எடுத்து வெளியே எழுதுவோம்.
1 + 1 + 1 அப் டு என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் இந்த டேர்மில் இருந்து 1/n காமனாக வெளியே எடுத்தோன்னா 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் இருக்கும். n மைனஸ் 1/n இன்ட்டு இதுக்கான ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இயல் எண்களின் கூடுதல் 1லேருந்து n வரைக்கும் இருக்க இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. n என்னும் கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கு என்ன இருக்கும், n மைனஸ் n + 1 டிவைடட் பை 2 இருக்கும். இந்த 2ஆல் எல்சியம் எடுத்தால் 2n மைனஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். 2n மைனஸ் என்னோட வேல்யூ n மைனஸ் 1/2. இப்போ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். n மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஆப்ஷன் டி. ஸோ இதில் நெக்ஸ்ட் டேர்ம் என்னென்னு ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர்ஸ் பார்ப்போம். 2 இருக்குது, அகைன் 2 இருக்குது, 4 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, அடுத்து 8 வந்து 2 தடவை வந்திருக்கு இல்லையா. 2 × 2 4, 4 × 2 8. அப்போ 8 × 2 எவ்வளோ கிடைக்கும்னா 16 கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து அந்த டேர்மோட ஃபஸ்ட் நம்பர். அதுக்கடுத்து சீக்வன்ஸ் பார்க்கலாம். எல் இருக்குது, எல்லுக்கு அடுத்து கேக்கு அடுத்து என்ன இருக்குன்னா ஜே இருக்குது. இந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது எல்லுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் கேக்கு முன்னாடி இருக்க லெட்டர் ஜேக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன ஐ. அப்போ இங்கே என்ன லெட்டர் வரும்னா ஐ தான் வரும். அடுத்த சீக்வன்ஸ் பார்க்கலாம். ஈக்கு அடுத்து எஃப் கொடுத்துருக்காங்க. ஈக்கு அடுத்து எஃப், அடுத்தது எஃப்க்கு அடுத்து என்ன இருக்குன்னா ஜி இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் ஏ 69 கிடைக்கும். ஸோ விஜய்கிட்ட மொத்தம் 15 சென்டிமீட்டர், 16 சென்டிமீட்டர், 17 சென்டிமீட்டர்லேருந்து 28 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 14 சதுர வடிவ காகிதங்கள் உள்ளன. சதுரம் அப்படின்னாலே என்ன, ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம எப்படி போடுவோம்னா 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 ஸ்கொயர்டு ப்ளஸ் 17 ஸ்கொயர்டு அப் டு 28 ஸ்கொயர்டு சதுர காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு அப் டு ஸோ ஆன் n ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது இல்லையா. ஆனால் ஸ்டார்டிங் நம்பர் எப்படி இருக்குன்னா 15ல் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதுவோன்னா 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு அப் டு 28 ஸ்கொயர்டு மைனஸ் 15க்கு முன்னாடி லெட்டர் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஸ்கொயர்டு ஸோ ஆன் 14 ஸ்கொயர்டு. இதுக்கான ஃபார்முலா n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ஃபார்முலாவில் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 28 × 29 × 57 டிவைடட் பை 6. இங்கே வரும்போது 14 × 15 × 29 டிவைடட் பை 6. இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்னா 46284 கிடைக்கும். மைனஸ் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6090 ஹோல் டிவைடட் பை 6. இப்போ மைனஸ் பண்ணால் 40194 டிவைடட் பை 6 இஸ் ஈக்குவல் டு 6699. இதுதான் ஆன்சர். ஏ என்பவர் திராட்சை மற்றும் அன்னாச்சி பழங்கள் சாப்பிட்டார். பி என்பவர் திராட்சை மற்றும் ஆரஞ்சு பழங்கள் சாப்பிட்டார். பி சாப்பிட்டது திராட்சையும் ஆரஞ்சும். சி என்பவர் ஆரஞ்சு, அன்னாச்சி மற்றும் ஆப்பிள் ஆகிய பழங்களை சாப்பிட்டார். சி சாப்பிட்டது ஆரஞ்சு, அன்னாச்சி, ஆப்பிள். டி என்பவர் திராட்சை, ஆப்பிள் மற்றும் அன்னாச்சி பழங்கள் சாப்பிட்டார். மேற்கண்ட பழங்களை சாப்பிட்ட பிறகு பி மற்றும் சி நோய்வாய்ப்பட்டனர். பியும் சியும் தான் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. மேற்கண்ட விவரங்கள் காரணங்கள் படி அவர்கள் எந்த பழத்தை சாப்பிட்டதால் நோய்வாய்ப்பட காரணமாக இருந்தது. ரெண்டு பேருமே எந்த பழத்தை பொதுவாக சாப்பிட்ருக்காங்கன்னா ஆரஞ்சு பழத்தை தான் சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா. பியும் ஆரஞ்சு பழம் தான் சாப்பிட்ருக்காரு, சியும் ஆரஞ்சு பழம் தான் சாப்பிட்ருக்காரு. இதுதான் நோய்வாய்ப்பட காரணம். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதில் மாறுபட்ட என்ன கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும்னா நடுவில் இருக்க நம்பர் கிடைக்கும். 3 × 1 3, 4 × 2 8, 5 × 1 5, 6 × 3 2 × 3 6,
அடுத்து 3 × 3 9 வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண என்ன நம்பர் வரும்னு ஃபைண்ட் பண்ணணும். ரூட் ஆஃப் 192 வந்து எப்படி எழுதுவோம்னா ரூட் ஆஃப் 2² × 2² × 2² × 3ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ஆனால் 3 மட்டும் பவர் 1 இருக்கும் அப்படி. அதனால் என்ன கிடைக்கும்னா 2 × 2 × 2 × √3 = 8√3. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் 75. ரூட் ஆஃப் 75 எப்படி வரும்னா 5 × 5 × 3, அதாவது ரூட் ஆஃப் 5² × 3. 3யோட பவரில் 1 இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனதுக்கப்புறம் 5√3 கிடைக்கும். அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 147. ரூட் 147 வந்து எப்படி கிடைக்கும்னா 49 × 3, அதாவது 7² × 3, 7√3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 7 வந்து மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னா 8 + 5 13, 13 - 7 6√3. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் 6√3. ஆனால் ஆப்ஷனில் அது கொடுக்கல. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ இதுக்கு ஈக்குவலான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோன்னா 6√3க்கு ஈக்குவல் இல்லை. அதே மாதிரி சி ஆப்ஷனும் நாட் ஈக்குவல் டு 6√3. அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 108ன்னு கொடுத்துருக்காங்க. ரூட் 108 ரூட் ஆஃப் 36 × 3 108. 36 எப்படி எழுதலாம் 6² எழுதலாம். 6² × 3, 3 பவரில் 1. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆனால் 6√3ன்னு கிடைக்கும். இப்போ ரூட் ஆஃப் 108ஓட வேல்யூ ஈக்குவல் டு 6√3. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ரூபாய் 6800 ஆண்டுக்கு 8% என்ற தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 9520 மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்த தொகை A = P + SI. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9520 ஈக்குவல் பியோட வேல்யூ 6800 + SI. SIக்கான ஃபார்முலா PNR / 100. பியோட வேல்யூ 6800 × N. என்னோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணும். R வந்து 8% கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிடைக்கும் 9520 - 6800 = 68 × 8. இதோட வேல்யூ 544 × N. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 2720 கிடைக்கும். டிவைடட் பை 544 = N. 544 × 5 2720. என்னோட வேல்யூ 5. முப்பது சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்ட ஆரங்கள் 7 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்க. கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 × பையோட வேல்யூ 22/7 உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர் × கேபிட்டல் R² 28² + 28 × ஸ்மால் r7 + ஸ்மால் r². இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது இதுக்கான ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா இதெல்லாம் ஆட் பண்ணால் 10, இதோட வேல்யூ 1029 கிடைக்கும். 1/3 × 22/7 × 30 × 1029. இதை கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் 32340 கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர். அதன் மைய கோணம் தீட்டாவோட வேல்யூ 120 டிகிரி எனில் வில்லி நீளம் காண்க. லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கான ஃபார்முலா θ / 360. தீட்டாவோட வேல்யூ 120 × 2 × பையோட வேல்யூ 22/7 × r. ஆரம் வந்து 21 சென்டிமீட்டர். இப்போ இது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். 3 × 7 21, 21 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குன்னா 2 × 22 இருக்கும். 2 × 22 44. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓர் அசல் ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 7 ஆண்டுகளில் ரூபாய் 6750 உயர்ந்தது எனில் அசலை காண்க. சரிங்களா? டோட்டல் அமௌண்ட் A = P + SI. பியோட வேல்யூ தெரியாது. ஆனால் SIக்கு ஃபார்முலா என்ன P × என்னோட வேல்யூ 7 × R5 / 100 = 6750. இப்போ இந்த ஈக்குவேஷனில் P + 35P / 100 = 6750.
இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் 135p ஈக்குவல் டு 6750 இன்ட்டு 100. 135 இன்ட்டு 5 675, இங்கே ஒரு 0 இருக்கிறனால 0. 50 இன்ட்டு 100 5000. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 5. இந்த கொஷினில் சமமானவை என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 3:2 அண்ட் 30:20 கொடுத்துருக்காங்க. இதை 10ஆல் வகுக்கும்போது 2 தடவை 3 தடவை. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த ப்ராப்ளமோட HCF வேல்யூ ஃபைன் பண்ணும். 2.6 எப்படி எழுதலாம்னா 26/10 எழுதலாம். 2 டேபிள்ஸில் 13/5. அடுத்தது 1.3 13/10. நெக்ஸ்ட் ஒன் 0.65 ஈக்குவல் டு 65/100. இப்போ இதை வந்து 5ஆம் வாய்ப்பாட்டில் 13 தடவை, இது 20 தடவை. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுக்கு HCF ஃபைன் பண்ணணும்னா என்ன ஃபார்முலானா, மேலே இருக்க நியூமரேட்டருக்கு HCF ஃபைன் பண்ணணும், கீழே இருக்கிற டினாமினேட்டருக்கு LCM ஃபைன் பண்ணணும். LCM ஆஃப் 5 10 அண்டு 20. இப்போ மேலே இருக்கிறது HCF ஃபைன் பண்ணால் 13 கிடைக்கும், கீழே இருக்க டினாமினேட்டரோட LCM 20. இதை டிவைட் பண்ணால் 0.65 கிடைக்கும். ஒரு முதலீட்டாளர் 2/3 மூலத்தில் 4% வருமானத்தையும், இப்போ 4% வந்து 2/3 மூலத்தில் எடுக்கிறாரு, ப்ளஸ் 1/4 5% வருமானத்தையும், 1/4 5% வருமானத்தையும், மீதமுள்ள தொகையில் இதிலிருந்து மீதி இருக்க ரிமைண்டரில் 6% வருமானத்தையும் பெறுகிறார். அவரது மொத்த வருமானத்தில் அவர் சம்பாதிக்கும் சராசரி வருமான விகிதம் என்ன? இதுக்கான ஆவரேஜ் வந்து ஃபைன் பண்ணணும். ஆவரேஜ் வந்து எப்படி ஃபைன் பண்ணணும்னா, டோட்டல் ரிட்டர்ன் டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல். டோட்டல் கேபிட்டல் இந்த மொத்த மூலதனத்தோட வேல்யூவை சீன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாம் கூட்டினா நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இங்கே ரிமைண்டர் 6% கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ தெரியணும். ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், மொத்த கேபிட்டலில் இருந்து 2/3 ஆஃப் கேபிட்டல் ப்ளஸ் 1/4 ஆஃப் கேபிட்டல், இதை எல்லாத்தையும் கழிச்சா நமக்கு ஆருடைய வேல்யூ வந்து கிடைச்சிரும். இப்போ இதெல்லாம் கழிக்கும் போது எவ்வளோ கிடைக்குதுன்னா, ஆருடைய வேல்யூ 1/12 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆறு வர இடத்துல 1/12 இன்ட்டு சி. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 8 + 3 16. சாரி, எல்லாத்துலேயும் சி காமனாக இருக்குது. சியை காமனாக வெளியே எடுத்தோம்னா 8% டிவைடட் பை 3 ப்ளஸ் 5% டிவைடட் பை 4 ப்ளஸ் 6% டிவைடட் பை 12. இதுக்கெல்லாம் LCM எடுத்து ஆட் பண்ணும். LCM எடுத்தால் கீழே வந்து 12 கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 32 ப்ளஸ் 25 ப்ளஸ் 6 டிவைடட் பை 12 கிடைக்கும். அதாவது இந்த டேர்மை வந்து 12 வர்றதுக்காக 4ஆல் பெருக்கிறோம். 8 × 4 32. இதை வந்து 3ஆல் பெருக்கும்போது 5 × 3 15, 4 × 3 12. இந்த டேர்ம் அப்படியே வரும். இப்போ இதை 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 32 + 15 + 6 ஈக்குவல் டு 53. கீழே டினாமினேட்டரில் 12 இருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இந்த வேல்யூ ஆவரேஜ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 53 டிவைடட் பை 12 இன்ட்டு சி டிவைடட் பை டோட்டல் கேபிட்டல். சிசி கேன்சல் ஆனால் டியோட வேல்யூ 53 டிவைடட் பை. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம். 1/6ஓட வேல்யூ 0.166, 4/9ஓட வேல்யூ 0.44, 1/2ஓட வேல்யூ 0.5. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 0.5க்கு அடுத்து என்ன வேல்யூ வரும்னா 0.666 தான் வரும். இங்கே ஆப்ஷன் பி பார்த்தோன்னா, ஆப்ஷன் பி அண்ட் டி வந்து 1ஐ விட அதிகமாக இருக்குது, அதனால் வராது. ஆப்ஷன் சி வந்து என்ன இருக்குன்னா 0.333 இருக்குது. இது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது, அதனால் இந்த ஆப்ஷனும் எடுக்க மாட்டோம். Eat written as 318, chair is written as 24156, teacher can be written as. இப்போ T ஓட வேல்யூ 8, E 3, A ஓட நம்பர் 1, C 2, H 4, E 3, R 6. 8312436. Option B is the answer. Find the missing term. So E கடுத்து G இருக்குது, G கடுத்து L இருக்குது இல்லையா. E அதிலிருந்து ஒரு நம்பர் விட்டுட்டு G இருக்குது, அதுக்கப்புறம் L. இதுக்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா 4 நம்பர்ஸ் மிஸ் ஆகுது.
ஓகேங்களா. அப்போ இதோட சீக்வன்ஸ் 1 4ன்னு மிஸ் ஆகுது. அடுத்து எக்ஸில் இருந்து வி, எக்ஸ் இருக்குது, எக்ஸில் இருந்து வி, இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது, இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து விக்கு அடுத்து 4 லெட்டர்ஸ் விட்டு என்ன நம்பர் வந்து இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 4 லெட்டர்ஸ் எடுத்தால் Q தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி Q. இரு பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்க பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 12 மற்றும் 12ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. டோட்டல் அவுட்கம் 36. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூடுதல் 12. கூடுதல் 12 வர்றதுக்கான நிகழ்தகவு 1 தான். 6 + 6 தான் 12. மீதி இருக்கிறது எல்லாமே 12 விட கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 36 - 1 35. 35 அவுட்கம் வந்து 12 விட கம்மியான ஃபேஸ் வேல்யூஸ் தான் கிடைக்கும். இந்த ஆட் பண்ணால் 36 கிடைக்கும். P of A = 36 / 36 கேன்சல் பண்ணும்போது 1 கிடைக்கும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1. அடுத்து வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர் 4, அடுத்து 3 ஸ்கொயர் 9. சரிங்களா. இந்த எண்ணிக்கையில் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களை வந்து தவிர்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சி இருக்குது, அதிலேருந்து ஒரு நம்பர் விட்டோம்னா இ கிடைக்கும். ஓகேங்களா. சிஇ. அதுக்கடுத்து 4 நம்பர் விட்டு ஜே கிடைக்குதான்னு பார்க்கணும். 1 2 3 4 ஜே கிடைக்குது. அதுக்கடுத்து 9 லெட்டர்ஸ் விட்டுட்டு டி கிடைக்குதான்னு செக் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர்ஸ் விட்டு டி கிடைக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.